சந்தோஷமா வீட்டை விட்டு விளையாட போன ஒரு பொண்ணு சடலமா தான் மீட்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தியை கேட்கறப்பவே ரத்தம் கொதிக்குது. அதுவும் குழந்தைய காணோம்னு பெத்தவங்களோட சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்ச பக்கத்து வீட்டுக்காரனே இந்த வேலையை பார்த்திருக்கானா. இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கோவை மாவட்டம் சூலூர்ல 21ஆம் தேதி சாயங்காலம் வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிருக்காங்க. தான் மகளை காணும்னு பெற்றோர்கள் உறவினர்கள்னு சேர்ந்து பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததுனால சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில காணாம போன அந்த பொண்ணு கடுமையா தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கண்ணம்பாளையம் பகுதியில் ஒரு குளத்தங்கரை பக்கத்துல இறந்த நிலையில கிடந்திருக்காங்க. போலீசார் அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்தப்போ அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுல குடியிருந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 33 வயசாகிற கார்த்திக்ங்கிறவன் தான் அந்த பொண்ணை பைக்ல வச்சு கூட்டிட்டு போனது தெரிய வந்திருக்கு. அவனை பிடிச்சி விசாரிச்சப்பதான் அவன் மட்டும் இல்லாம அவனோட நண்பர்களோட சேர்ந்து இந்த வேலையை பார்த்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட கேவலமான சம்பவத்தை பண்ண மோகன்ராஜ்ங்கிறவனையும் கார்த்திங்கிறவனையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தான் மகளுக்கு நீதி கிடைக்கணும்னு பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியிருக்கு.